لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين آمنا بالله وصدقنا مولانا سليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدورنا ويسر لنا أمورنا واغفر لنا من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا وأقوالنا ويرزق لنا بالخير رب يسر ولا تعسر وتمم بالخير ونصرك بالسعادة سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وإمام المتقين الله يا هادي لا إله إلا الله எல்லாம் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை தந்து கடையின்றி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிற வல்லையை நாம் எல்லாம் ஒருவனுக்கு அவனது அன்பும் அவனது அறப்படுத்துவதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்னாரின் அன்பு தோழர்களாகிய முத்தம சுத்திய சமாபாக்கள் தாபியீன்கள் சமூக தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமரை இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் இன்றுமோ என்றும் பரந்த மழையை போல பொழிந்து கொண்டிருக்கிறதுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாத கூட இறந்து கொண்ட நல்லடியார்களே அன்பு தோழர்களே எந்த நேரிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை கடுகளவாக நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். அதற்குரிய கூடி நன்மையோ தீமையோ இங்கோ அல்லது மறுமையிலோ கொடுத்தே தீர்வான் என்ற அச்சத்தை பயத்தை என் உள்ளத்தில் நிலைநிறுத்தி மக்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் ஈருலக வாழ்க்கையிலும் எல்லா நிலையிலும் இன்புற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தித்து எனது ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறார். நம்மளில் ஒவ்வொருவரும் முதலிலே நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய உடம்பிலே உண்டான உறுப்புகளுக்கும் அல்லாஹ்வினால் நம்மளுடைய உடம்பிலே கொடுக்கப்பட்ட உயிருக்கும் பொறுப்புதாரிகள். அடுத்தபடியாக ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொறுப்புதாரிகள். அடுத்தபடியாக ஒவ்வொரு ஊரையும் ஒவ்வொரு நாட்டையும் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த ஊருக்கும் அந்த நாட்டுக்கும் பொறுப்புதாரிகள் அன்புக்குரியவர்கள். ஆக யாராக எந்தெந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறோமோ அந்த பொறுப்புக்கு என்ன செல்ல வேண்டியது இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமையானால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடம்புக்கும் உயிருக்கும் உடம்பை அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட உறுப்புக்கும் பொறுப்புதாரிகள். இவைகளை அல்லாஹ் எப்படி கொடுத்தானோ அப்படியே நீட்டுவதற்குத்தான் ஆசைப்படுகின்றான். மாறாக உலக வாழ்க்கையிலே நம்மளுடைய உடம்பிலே ஒரு உறுப்பு இல்லாமல் ஆக்கப்படுமையானால் அல்லது நம்மளுடைய உடம்பிலே ஒரு உறுப்பு உச்சமாக ஆக்கப்படுமையானால்
கொஞ்சமாக ஆக்கப்படுமையானால், இந்த நிலையிலே நாம் உலகத்தை விட்டு பிரிந்தோமையானால், அன்புக்குரிய அருமை குடும்பங்களே, அல்லாஹ் நம்மளை பார்ப்பானா என்றால் பார்க்க மாட்டான். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான் என்றால், அதாவது உயிர்ந்த உலகத்தில் அல்லாஹ் எப்படி பஞ்சமில்லாமல் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருந்தான், உடம்பில்லாமல் உயிருள்ள உலகத்தில் எப்படி நம்மை கஷ்டமில்லாமல் வாழ வைத்துக் கொண்டிருந்தானோ, அப்படியா சொன்னால் உடம்பே உயிர் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சிரமப்பட்டோமையானால், பணத்திற்கும் பண நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை நடத்துவோமையானால், அன்புக்குரியவர்களே, நாம் படக்கூடிய சிரமத்தை அல்லாஹ் சிரமமாக கருதுகிறார். இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பண நிம்மதி மன நிம்மதி இல்லாமல் வாழுகிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் அல்லாஹ்வா நாமா என்றால் நாம் தான் காரணம். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும் உணவு, உடை, இருப்பிடம் கொடுப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறார். அல்லாஹ் பொறுப்பேற்றவற்றில் எதையாவது எந்த மனிதனுக்காவது குறைந்து ஆசைப்படுகிறானா? உதாரணத்திற்கு எடுத்துக் கொண்டோமையானால், அன்புக்குரியவர்களே, ஒருவர் கோடீஸ்வரனாக வாழ்கிறார், ஒருவர் நடுத்தரவாணியாக வாழ்கிறார், ஒருவர் ஏழையாக வாழ்கிறார். கோடீஸ்வரராக வாழ்வதை கோடீஸ்வரராக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டு ஒருத்தரை நடுத்தரவாதியாக வாழ வேண்டும் என்றும் மற்றொருவரை ஏழையாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்தான். கோடீஸ்வரராக வாழக்கூடியவர் படைக்கின்ற பொழுதே, உலகத்தில் பிறக்குகிற பொழுதே கோடீஸ்வரராகத்தான் பிறந்தாரா? எல்லாவற்றையும் தாயிலே கருவறையிலே இருந்து வருகின்ற பொழுது கொண்டு வந்தாரா? அல்லது நடுத்தரவாதி உலகத்தில் பிறக்குகிற பொழுது நடுத்தரவாதியாகத்தான் வாழ வேண்டும் என்று எழுதி வாங்கியா வந்தார்? அல்லது ஏழையாக உலகத்தில் வாழுகிறாரே, இவர் ஏழையாகத்தான் வாழ வேண்டும் என்று உலகத்தில் அல்லாஹ்விடத்தில் எழுதி வாங்கி வந்தாரா? இல்லை என்பதற்குரிய அருமை பெருமக்களே, கோடீஸ்வரராக வாழ வைப்பதும் அல்லாஹ்தான், நடுத்தரவாதியாக வாழக்கூடியவரை வாழ வைப்பதும் அல்லாஹ்தான், ஏழையாக வாழக்கூடியவரை ஏழையாக வாழ வைப்பதும் அல்லாஹ்தான். எதன் மூலம்? நம்மளுடைய செயல்பாடின் மூலம். நம்மளுடைய செயல்பாடு சுத்தமாக இருக்குமையானால், இந்த துனியா நம்மளுடைய கையிலே. எல்லாம் சொல்றாங்க, அத்துனியா வமா பீகா குலிக்கன துன்றான். வானம் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாம் உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. வானம் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாம் உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. வகுலிக்கும் பில்லாகிறார். வானமும் பூமி அதற்கு மத்தியிலே உண்டான எல்லா நேரமும் உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொண்டால் வானமும் பூமியும் அதற்கு மத்தியிலே உண்டான எல்லாம் உன் கைக்கு இலகுவாக கிடைக்கும். அப்ப அல்லாஹ் நம்மளுடைய சொல்லிலே இருந்து செயல் வரைக்கும் எதை செய்தாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுக்காக இருக்குமையானால் மாறாக எதற்காக அல்ல, நம்மளை பெரியாராக காட்ட வேண்டும் என்பதற்காக இல்லாமல், எல்லாம் அல்லாஹ்தான் கொடுத்தான், அவன்தான் படைத்தான், அவன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் செழிமையாக வாழுகிறோம் என்று எண்ணம் கொண்டு வாழ்ந்தோமையானால், இந்த உலகத்திலே உண்டான எல்லா வஸ்துவும் நம்மளுடைய கையிலே வந்து சேரும் அன்புக்குரியவர்களே. அதாவது ஒருவர் நன்றாக வாழுகிறார், காபீர்களை பற்றி பேச தேவையில்லை, முனாஃபிக் முஸ்லிம்களை பற்றி பேச தேவையில்லை. ஈமான் கொண்ட ஒருவர் நம் பார்வையிலே சிறப்பாக வாழுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய செயல்பாடு நன்றாக இருக்கும். அதே நேரத்திலே ஒருவரை நாம் வெளிப்படையாக பார்ப்போம், அவர் நல்லவராக தெரிய மாட்டார், ஆனால் அவருடைய அந்தரங்கத்தை நம்மளால் புரிய முடியுமா? அன்புக்குரியவரே, ஒருவர் நடுத்தரவாதியாக வாழுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செயல் எந்த அளவுக்கு இருக்குகிறது, செயல்பாடு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அவரை பணக்காரராக வாழ வைக்க கூடாது என்பது அல்லாஹ்வுக்கு அல்ல, அல்லாஹ்வுக்கு அந்த
என்ற எண்ணம் வருவது கிடையாது. ஒருத்தர் ஏழையாக வாழுகிறார் என்று சொன்னால், அன்புக்குரிய அருமை பெருமக்களே, ஒருத்தர் ஏழையாக வாழுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அதற்கு காரணம் அவர்தான். அவருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் அவரை ஏழையாக ஆக்கி வைத்திருக்கிறார். வேற யாருக்கும் கொடுக்க கூடாது என்றோ, நம்மளை யாரையும் வித்தியாசப்படுத்தி வாழ வைக்க வேண்டும் என்றோ அல்லாஹ் நாடவில்லை. அல்லாஹ் தெளிவாக சொல்றான், வழக்கது வழக்குனா மகீஷத்தவும் பில் ஹயாத்தி துன்யா. அல்லாஹ் சொல்றான், உன்னை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு நாள் 2 நாள் அல்ல, உன்னை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் என்ன செய்திருக்கேன் தெரியுமா? நீ உலகத்தில் வந்து எத்தனை நாள் வாழ்வாய், எதையெல்லாம் அனுபவிப்பாய், எதையெல்லாம் தேடுவாய், எதெல்லாம் உன்னுடைய கைக்கு வந்து சேரும் என்பதை எல்லாம் படைத்துவிட்டுத்தான் உன்னை உலகத்திலே நான் படைக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று கூறியவர்களே. ஆக முதலாளித்தனம் என்பது ஒரு மூமினுக்கு, நடுத்தரவாதித்தனம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு, ஏழ்மைத்தனம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு எப்படி அமையும் தெரியுமா? நம்மளுடைய செயல்பாடை கொண்டுதான் அமையும். நம்மளுடைய செயல்பாடை கொண்டுதான் அமையும் என்று கூறிய அருமை பெருமக்களே. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், அன்புக்குரிய அருமை பெருமக்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மார்க்க வல்லுனர். அவங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தாங்கன்னா, மாணவர்களுக்கு பாடம் நடத்துவது குர்ஆனுடைய ஹதீஸுடைய விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருப்பதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய தகப்பனாராக இருந்து எல்லாமே கவனித்துறையிலே உயர்ந்தவர்கள். அந்த இமாம் அபூ ஹனீஃபா தான் பாடம் கற்றுக் கொடுத்து விட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாணவர் என்ன செய்கிறார் தெரியுமா? வாசலிலே வந்து நின்று தன்னுடைய கலிமாவை கொண்டு இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி எழுதிக்கிட்டு பேனா வச்சு எடுக்கிற தன்னுடைய உள்ளங்கையிலே தன்னுடைய கலிமாவை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எழுதிக் கொண்டே இருக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா பார்த்துக்கிட்டே பாடம் நடத்துறாங்க. பாடம் நடத்தி முடித்த பின்னால் இந்த மாணவரை கூப்பிடுகிறார்கள். உட்கார்ந்தாமல் வெளியே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மதரசாவுடைய வாசப்படியிலிருந்து வெளியே எழுதிக்கிட்டே இருக்கார். இமாம் அபூ ஹனீஃபா அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, நான் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன், ஹதீஸ் குர்ஆனுடைய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தேன். நீ வந்தவர் உள்ளேயும் வரவில்லை, வந்து பார்த்தவர் போகவும் இல்லை, மாறாக உன்னுடைய விரலிலே உள்ளங்கையிலே எதை எழுதி கொண்டிருந்தாய். அப்பா அவர் சொன்னாரு, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் எழுதி கொண்டிருந்தார். 7 வயது மாணவன், நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் நான் எழுதி கொண்டிருந்தேன். அபூ ஹனீஃபாவுக்கு ஆச்சரியமாச்சு. அப்படியா? அப்ப நான் சொன்னதையெல்லாம் நீ சொல்ல முடியுமா? அப்பா அவர் சொன்னார், நீங்கள் என்னென்ன சொன்னீர்களோ அதையெல்லாம் என் கையில் எழுதி வைத்திருக்கிறேன். அது என் இதயத்திலே மனப்பாடமாக இருக்கிறது. எல்லாரும் பேனாவில் எழுதுவார்கள். பேனாவுக்கு பதிலாக அல்லாஹ் எனக்கு கலிமாவை கொடுத்தான், அதிலே எழுதி இருக்கிறேன். எல்லாரும் கரும்பலகையை எழுதுவார்கள். ஆனால் நான் என்னுடைய உள்ளங்கையை கரும்பலகையாக மாற்றிக்கொண்டேன். நீங்கள் சொன்னதை எல்லாம் நீங்கள் சொல்லுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் அப்படியே ஒப்படைத்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, நீ எங்கே போகக்கூடியவர் இங்கே வந்தாய்? அப்பா அவர் சொன்னாரு, என் தாய் என் தகப்பனில்லை, என் தாய் ஒரு ஏழையான பெண்மணி, ஆகையினால் என் தாய் ஒரு மன்னாரிடத்தில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். ஒரு துணிமணி செலவை பண்ணக்கூடிய தொழிலாளர்களிடத்திலே வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். நான் தினசரி போவேன், தினசரி வருவேன். ஆனால் போகின்ற பொழுதெல்லாம் இங்கே எல்லாரும் கூடி இருப்பார்கள், நீங்கள் பாடம் நடத்துவீர்கள். இன்றைக்கு என்னதான் நடத்துகிறீர்கள் என்று பார்க்கலாம் என்றுதான் வந்துகின்றேன். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா அந்த பையனுடைய தாயாரிடத்திலே, நீ இங்கே வருவதாக இருந்தால் என்ன சொல்லுவாய் என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே போறேன் என்று சொல்லிவிட்டு இங்கே நான் வந்து விடுகிறேன். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? அவருடைய தாயாரிடத்திலே, நீ
போய் உண்மையை சொல்லு கேட்டார். அப்பா அவருடைய தாயாரிடத்திலே போய் உண்மையை சொன்னார். அப்பா அந்த அம்மா கேட்டுச்சு, நீ போய் மார்க்க கல்வியை திருக்குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்றுக்கொள்வதனால் உனக்கு பாலுதா என்று சொல்லக்கூடிய உணவாக நினைக்கப் போகிறது. திருக்குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை கற்றுக்கொள்வதனால் உனக்கு பாலுதாங்கிற உணவாக நினைக்கப் போகிறது. பாலுதான என்ன தெரியுமா? அரபகத்து மன்னகத்திலே மன்னர்களுக்கென்றே தயார் செய்யப்படக்கூடிய ஒரு உணவு, மன்னர்களுக்கென்றே தயார் செய்யப்படக்கூடிய உயர்வான உணவு. அந்த உணவாவனத்தை கிடைக்க போகுதுன்னு கேட்டான். அந்த அம்மா கேட்டுச்சு மகனை பார்த்து. மறுநாள் வந்தார் அந்த மாணவர் வந்து, இப்படி நான் சொன்னேன், என் தாய் இப்படி சொன்னார்கள். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, உன் தாயிடத்திலே போய் சொல், நீ வேலைக்கு போகிறாள் அல்லவா, வேலைக்கு போகிறாள் அல்லவா, அதற்குண்டான சம்பளம் உனக்கு தினசரி மாசம் எவ்வளவு கொடுப்பார்களோ அதை நான் கொடுத்து விடுகின்றேன். சொல்லிவிட்டு உன் தாயிடத்திலே சொல், நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி அனுப்புகிறார், நான் ஒரு நாள் உலகத்தில் இருக்க மாட்டேன். ஆனால் நீ அந்த நாளையிலே இந்த பகதாதுடைய இந்த ஈராக்குடைய தலைநகர் பகதாதுடைய நீதிபதியாக, தலைமை நீதிபதியாக நீ ஆக்கப்படுவாய். இதை ரசூலுல்லாஹிகளுக்கு முன்னறிவிப்பு, நபிமார்களுக்கு முன்னறிவிப்பு, வழிமார்களுக்கு முன்னறிவிப்பு. அவங்க ஒருத்தரை பார்த்தாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க, நெத்தியை பார்த்த உடனேயே அவருடைய சரித்திரத்தை சொல்லிடுவாங்க. அப்ப அவர் சொன்னாங்க, தாயிடத்திலே போய் சொல். ஒரு நாளைக்கு இமாம் அபூ ஹனீஃபா உலகத்தில் இருக்க மாட்டாராம். அந்த நாளையிலே நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? இந்த பகதாது மாநகரத்துடைய ஈராக்கினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பேனாம். தலைமை நீதிபதியாக இருக்கிற பொழுது பாலுதாங்கிற உயர்வான உணவு எனக்கு கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் வேலைக்கு போனால் சம்பளம் கொடுப்பேனோ அந்த சம்பளத்தை அந்த பெரிய மனிதர் கொடுப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு என்னிடத்திலே கல்வியை கற்பதற்கு வா. இந்த கல்வியிலே உலக கல்வியும் இருக்குகிறது, ஆகியத்துடைய கல்வியும் இருக்குகிறது அப்படின்னு தன்னை மாணவர்களிடத்திலே சொல்லி அனுப்பிட்டார்கள். அன்புக்குரிய அருமை போய் அப்படியே சொன்னாரு. சொல்லி போட்டு வந்தாரு. அவர் படிச்சு முடிச்சுகிற வரைக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்சாங்க. அவர் வேலைக்கு போனா எந்த சம்பளத்தை கொடுப்பாங்களோ அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க. அப்போ உலக வாழ்க்கையிலே நம்மளுடைய நிலைமை என்னன்னா, அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நியாமத்துக்கும் நாம் பதில் சொல்லணும். உடம்பை அல்லாஹ் கொடுத்து, உயிரை அல்லாஹ் கொடுத்திருக்கான், உடம்பிலே உறுப்புகளை எல்லாம் கொடுத்திருக்கான், பணத்தை எல்லாம் கொடுத்திருக்கான், மனத்தை எல்லாம் கொடுத்திருக்கான், கல்வியை எல்லாம் கொடுத்திருக்கான். அன்புக்குரிய அருமை பெருமக்களே, எல்லாத்தையும் விட இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்த நம்மளை ஒரு பொருளாக, மனித பொருளாக ஆக்கி அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி அனுப்பப்பட்டனா நம்மளிடத்திலே பொறுப்பு சாட்டப்பட்ட உடம்புக்கும் உயிருக்கும், நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட பணத்துக்கும் மன நிம்மதிக்கும், நம்மிடத்திலே பொறுப்பு சாட்டப்பட்ட குடும்பத்திற்கும் நாம் எதற்கு பொறுப்பாக இருக்கிறோமோ அது ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, நாட்டுக்கு தலைவராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி தீர வேண்டுமாண்டா, பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று கூறியவர்களே. அந்த மாணவர் யாருக்கு கேட்டீங்கன்னா அவங்க தான் இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ ஹனீஃபாவுடைய முதலாவது மாணவர், மிக பிரியமான மாணவர்கள் 2 பேர்கள் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இரண்டாவது முகமது ரஹ்மத்துல்லாஹ். முகமது ரஹ்மத்துல்லாஹ் பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அப்போ இந்த அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் இமாம் அபூ ஹனீஃபா இறந்துட்டாங்க. அதற்கு பின்னால் அவர் பகதாதுடைய காலியாக பொறுப்பேற்கிறார்கள். யாருடைய காலத்தில்? ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில். பகதாதுடைய தலைமை காலியாக நீதிபதியாக பொறுப்பேற்ற உடனே அவருக்கு பாலுதாங்கிற உணவு கொண்டாந்து கொடுக்கப்படுது. பாலுதாங்கிற உணவு கொடுக்கப்படுது. அந்த உணவு கொடுக்கப்பட்ட உடனேயே
அப்படியே கையில வாங்குறாங்க. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் குடிக்கிறாங்க. கூட உட்கார்ந்து எல்லா பேரும் இவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடுகின்றது. கேட்கிறாங்க, இமாதா தபிக்கி யா அபா யூசுப், எதற்காக அனுமதித்தீர்கள் அபா யூசுப்? குல்லுஹும் யஷ்ரபூன அல் மாலுதா, இந்த உயர்ந்த மாலுதாவுடைய உடலை எல்லாரும் குடிக்கிறார்கள், நீங்கள் எதற்காக அனுமதித்தீர்கள்? அப்பதான் அவங்க சிரமத்துக்காக சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, என்னுடைய ஆசான் ஒரு நாள் சொன்னார் அல்லாஹ் இந்த ஞாபகத்தாகிய கல்வியை கற்றுக்கொள், உனக்கு வாழ்வுடைய உணவு கிடைக்கும் அப்படின்னு என்னுடைய ஆசான் சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? இந்த கல்வியை கற்க போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது என் தாய் உனக்கு வாழ்வுதாவா கொடுக்க போறாங்க கல்வியை கற்பதினால் அப்படின்னு கேட்டாங்க. என் ஆசான் வந்து சொன்னேன், உனக்கு அல்லாஹ் வாழ்வுதா உணவை கொடுப்பான் கல்வியை கற்பதால் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்ன என்னுடைய ஆசான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உலகத்தில் இல்லை, வாழ்வுதா கொடுப்பாங்களா, குடிக்கலாம், அந்த உணவை சாப்பிடுவா என்று என்னை கேள்வி கேட்க என் தாயின் உலகத்தில் இல்லை. இந்த உணவு கொடுக்கப்பட்ட உடனேயே அந்த ரெண்டையும் நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் அப்படின்னு இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள், ஆக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்திலே நம்மை படைத்து நிறைய ஞாபகத்துகளை கொடுத்து ஒவ்வொரு ஞாபகத்துக்கு சொந்தக்காரராக ஒவ்வொருவரையும் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த ஞாபகத்துக்கு எந்த தொழில் நாம் பார்க்கிறோமோ அந்த தொழில் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றுக்கும் எதற்கு நாம் பொறுப்பாளியாக இருக்கிறோமோ அந்த பொறுப்புக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? பதில் சொல்லி தீர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்படி பதில் சொல்லணும். அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், குல் அத்தீஉல்லா, நேராய் குல் அத்தீஉல்லா, நபியே முகம்மதை சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு முதலிலே பயப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். ரசூல், அடுத்தபடியாக ரசூலாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபடுங்கள். அவங்க சொன்னதை செய்யுங்க, சொல்ல வேணாம்னு சொன்னதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டு பேருக்கு பின்னால் உலில் அம்ரில் இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய கொள்கை கோட்பாடை யார் கையிலே எடுத்தார்களோ, யார் சொல் செயலை எடுத்தார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு சமமானவர்கள், அவர்கள்தான் ரசூலை பார்ப்பதற்கு சமமானவர்கள். அல்லாஹ் ரசூல் இல்லைன்னு நினைக்காத, யார் இந்த கோட்பாடை கையிலே எடுத்தார்களோ அவர்களுடைய முகத்திலே அல்லாஹ்வை பார்க்கலாம், அவர்களுடைய செயல்பாட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம், அவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்புக்குரிய அருமையுள்ள மக்களே, ஆகையினால் வாழக்கூடிய உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் அல்லாஹ் ரசூலுடைய கொள்கை கோட்பாடை யார் சொல்லுகிறார்களோ, யார் செய்கிறார்களோ அவர்களுடைய வழியிலே நடந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்து எதுவோ, எதை கொண்டு பிழைக்குகிறோமோ, எதை கொண்டு உலகத்தை ஓட்டுகிறோமோ அந்த நியமத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியிலே நடத்தினோமையானால் நம் வாழ்க்கையில் நாளையிலே இருந்து நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாகத்தான் இருக்கும். இல்லை என்றால் அந்த திருநாளாகப்பட்டது நம்மளை விட்டு கடக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆகையினால எது வேண்டும் என்பதை முடிவு செய்வதை தங்களுடைய சிந்தனைகளுக்கு விட்டுவிட்டு நல்லோர்கள் எப்படி அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிந்து நடந்தார்களோ அந்த வழியிலே நடந்து அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்நாளல்ல என்னாலும் நிரந்தரமாக ஆக்கி அருள்புரிவானாக. வாகனமான அனைவரும் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.